பசுமை அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்கேஎஸ். இந்த ஆண்டின் முதல் அறுவடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். முந்திரி மரங்கள்லாம் இது போல் பசுமையாக நிறையா முந்திரி பழம் காய்க்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, முந்திரி சீசன் வர்றதுக்கு முன்னாடியே ஏர் ஓட்டி அந்த முந்திரிகள்லாம் கழித்து விட்டு நம்ம ஃப்ரீயாக விட்டு வந்தால் தான் அந்த அளவுக்கு வளரும். குப்பை உரங்களையும் நம்ம பயன்படுத்தி வந்தால் தான் மெயினாக இயற்கை முறையில் நிறையவே வளர ஆரம்பிக்கும். இந்த முந்திரி பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அறுவடையை ஆரம்பிக்கலாம் வாங்க. இந்த முதல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதால ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு, அப்புறமா ஒரே ஒரு பழம் தாங்க நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நிறைய பிஞ்சிங்கள்லாம் இருக்குது. இந்த காய் மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் இருக்குது பார்த்திங்களா காம்பு, அதுதான் நம்மளுக்கு பெருசாக வளர்ந்து முந்திரி பழமாக கிடைக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முந்திரி பழம் இருக்குது, அதையும் நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம் வாங்க. இந்த முந்திரி பழத்தோட மேல் பக்கம் மட்டும்தாங்க நம்ம சாப்பிடணும். கொட்டையை எடுத்துகிட்டு அந்த அடிப்பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டோன்னா தொண்டை வந்து ரொம்ப கரகரன்னு எரியும். ஆனால் அது எதுக்கும் உடம்புக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த முந்திரி பழத்தோட சீசன் டைம் பார்த்திங்கன்னா மார்ச் கடைசியிலேருந்து மே கடைசி வரைக்கும் வரும். ஒரு சில இதில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் கூட வருங்க. அதனால் நம்ம வீட்டுக்கு தேவைன்றதால ஒரு சின்ன மாங்காய் பிஞ்சும் ஒரு அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். அது குழம்புல போடுறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த மொத்த அறுவடை செஞ்சதும் ஒரு இலையில பிச்சு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாங்காய், இந்த பழங்கள், இந்த முந்திரி கொட்டை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போய் இது முதல் அறுவடை அப்படின்றதால நம்ம கொல்லிலே இருக்கிற கடவுள்கிட்ட வச்சு நம்ம வேண்டிக்கலாம். ஏன்னா எல்லா வருடத்தை போல் இந்த வருடத்தையும் அதிகமான அறுவடையை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா விவசாயிகளின் ஒரே நம்பிக்கை வந்து கடவுள் தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா விவசாயிகள் நம்பக்கூடிய ஒரே ஒருத்தருக்கு கடவுள் மட்டும்தாங்க, வேறு யாரையும் அவங்க நம்பி வாழவே இல்லை. அதனால் நம்ம கடவுளுக்கு இந்த காணிக்கையாக முதல் அறுவடைன்றதால காணிக்கையாக கொடுத்துடலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா இதை நம்ம ஷார்ட்ஸாகவும் மேக் பண்ணி போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த விவசாயிங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு என்ன தான் பண்ணாலும் அதுக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா ஏறவே மாட்டுதுங்க, கம்மியாக தான் போயிட்டு இருக்குது. இந்த நிலைமை கண்டிப்பாக ஒரு நாள் மாறணும். உங்களுக்கு இந்த மாதிரி முந்திரி விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.